வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான். ஃபார்ம் டி 3 இயர்ஸ் 2024-2025 அகாடமிக் இயருக்கான ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லரேட்ஸ் அவர்களுடைய மெரிட் லிஸ்ட், அதாவது ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட் தான் பார்க்குறோம். ஸோ ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்னால் என்ன மீனிங் அப்படின்னா, இதில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடலாம். ஒரு தற்காலிகமான ஒரு மெரிட் லிஸ்ட். தற்காலிகமான மெரிட் லிஸ்ட் மீன்ஸ் இதுவரைக்கும் இருந்த தகவல் படி இந்த மெரிட் லிஸ்ட் இருக்குது. 90% இதுதான் இருக்கும், மேக்ஸிமம் மாறாது. சப்போஸ் அது மாற்றங்கள் வந்தால் கூட ஃப்யூச்சரில் சேஞ்சஸ், சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ப்ரொவிஷ்னல் மெரிட் லிஸ்ட்னே கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிஃபார்மசி 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக 4th இயர் ஃபார்ம்டியில் செய்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய மெரிட் லிஸ்ட் தான் இது. இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 23 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா தாமோதரன் அப்படிங்கிற கேண்டிடேட் 81.38 ஃபஸ்ட் ரேங்க். அப்படியே பார்த்தோன்னா 81.22, 80.85, 79.68, 66, 79, 7.56 அந்த மார்க்ஸ் கட் ஆஃப் பேசிஸில் இங்கே வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் கட் ஆஃப் மார்க் காட்டுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளுடைய மெரிட் லிஸ்ட்டு, ரேங்க்கு இது கட் ஆஃப் மார்க் பொறுத்து நமக்கு வேரி ஆகும். அதாவது ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் இடையில் இவ்வளவு பாயிண்ட்ஸ் டெசிமலில் அந்த ரேங்க் வேரி ஆகும். ஸோ பர்சன்டேஜ் கால்குலேஷன் அது எல்லாமே இந்த சீட் டிட்டர்மினேஷனில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால தான் ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது அப்கமிங் செஷனில் ஃபார்ம் டி 4th இயர் டேரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய பிஃபார்மசி கேண்டிடேட்ஸ், அதாவது பிஃபார்ம் முடிச்சு ஃபார்ம் டி போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், நம்ம ஃபார்ம் டி கோர்ஸ் டேரெக்டாக படிக்கிறதுக்கு நமக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா, பிஃபார்மசி முடிச்சுட்டு இந்த மாதிரி போஸ்ட் பேக்லரேட்ஸில் ஃபார்ம் டி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன். இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.